ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் துல்காதா மாதத்தினுடைய 18வது பிறையில் இந்த ஜுமுஆவுடைய தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். முஸ்லிம்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்வதற்காக வேண்டி எங்களுடைய நாட்டிலும் வெளிநாடுகளில் இருந்தும் கஅபாவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் ஹஜ்ஜுக்கு போகாமல் ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், கஅபாவை பார்க்காதவர்கள் ஒரு விதமான மனக்கஷ்டத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். கஅபத்துல்லாவை நானும் பார்க்க வேண்டும், காண வேண்டும், ஹஜ்ஜை செய்ய வேண்டும், அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை இன்று நேற்று உருவான ஒன்றல்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், 5500 வருடமாக இந்த மனத்தாக்கம் எல்லா முஸ்லிம்களுடைய மனதிலும் இருக்கிறது. என்னுடைய ரப்புடைய கஅபாவை நான் பார்க்க வேண்டும், அங்கே செல்ல வேண்டும். இந்த இடத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு வித்தியாசமான பாணியில் அல்லாஹுவையும் அவனுடைய மார்க்கத்தையும் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இதை சியாசா ஷரஈயா என்று சொல்வார்கள். ஷரியத் எல்லா விதமான மனிதர்களையும் ஆளுகின்ற அழகு. சியாசா ஷரஈயா கட்டாயமாக மார்க்கத்தில் இந்த பகுதியில் நாம் தெளிவு பெற வேண்டும். உலகத்தில் மனிதர்களுடைய சியாசத் ஆட்சி முறை இருக்கிறது. 3 விதமான ஆட்சியை உலக மனிதர்கள் மேற்கொள்வதாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். உச்ச செல்வந்த மனிதர்கள், செல்வ நிலையில் நடுநிலையானவர்கள், வறியவர்கள், இந்த 3 சாராருக்கும் 3 விதமான ஆட்சிகள் உலகில் நடைபெறுகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இந்த 3 சாராருக்கும் ஒரே விதமான ஆட்சியை அல்லாஹ் அழகாக செய்கிறான். இதுதான் சியாசா ஷரஈயா என்று சொல்வார்கள். எப்படி ஹஜ்ஜை எல்லோரும் செய்வதில்லையே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவதில்லை. உச்சநிலை பணக்காரர்கள் செல்கிறார்கள், நடுநிலையானவர்கள், ஏழைகள், வறியவர்கள் அதை செய்ய முடியாதுள்ளதே என்ற ஆதங்கம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போல் இது 5500 வருடமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலம் ஹஜ்ஜுடைய கடமையை அவர்கள் செய்ததிலிருந்து, அந்த காலத்திலிருந்து இதுவரை இருக்கிறது.
இந்த இடத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா மனிதர்களோடும் பேசுகின்ற அந்த அரசியலை, பேசுகின்ற விடயங்களை எடுத்து நோக்கின்ற போது இந்த ஆர்வம், ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் ஏன், எதனால் வருகிறது? அதற்கு சொல்லப்பட்ட கூலிதான் மிகப்பெரிய காரணம். என்ன கூலியை சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், தீய மோசமான காரியங்கள் எதிலும் ஈடுபடாமல் ஹஜ்ஜை அழகாக செய்துவிட்டு வந்தால், ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு, அன்று பிறந்த குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து எப்படி சுத்தமாக வருகிறதோ, எந்த ஒரு பாவத்தையும் சுமந்து கொள்ளாமல் மனிதனாக உலகத்தில் வருகிறதோ, இதே போன்றுதான் ஹஜ்ஜை செய்தவர் வருகிறார். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை அல்லாஹ் வழங்கிவிடுகிறான். இதுதான் எல்லா மூமின்களுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நான் அடைய வேண்டும், என்னுடைய எல்லா பாவங்களையும் அந்த இடத்திற்கு போய் அவன் எனக்கு மன்னித்து விட வேண்டும். இதுதான் எல்லோருடைய ஆர்வமும். ஆனால் என்ன செய்வது? அதற்கான வசதிகள் இல்லையே. இதுதான் இவர்களுடைய கவலை. அல்லாஹ் மனிதர்களை ஒரே நிலையில் படைக்கவில்லை, ஆனால் கூலி கொடுப்பதில் ஒரே நிலையில் இருக்கிறார். அல்லாஹ்வை இந்த நாட்களில் அடைவதற்கு ஹஜ்ஜை மட்டுமே அல்லாஹ் வழியாக தரவில்லை. மனிதர்களின் தகுதிக்கு ஏற்ப பலவிதமான இந்த கால அமல்களை அல்லாஹ் தருகிறான். ஹஜ்ஜுடைய கால அமல் ஒன்றல்ல. ஹஜ்ஜுடைய கால அமல் மனிதர்களின் தரத்திற்கும் தகுதிக்கும் வாய்ப்பிற்கும் ஏற்றது போல் பல வாராக அல்லாஹ் பிரிக்கிறார். அதில் ஒன்றுதான் ஹஜ். ஹஜ் மட்டும்தான் வழி அல்ல, அதில் ஒன்றுதான் ஹஜ். அந்த கடமையை அல்லாஹ் அனைவருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கடமைக்கு தருகின்ற அதே நன்மையை உள்ளூரில் இருப்பவர்களும் இந்த நாட்களில் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப வேறு வேறு அமல்களை செய்வதனால் அதே கூலியை அல்லாஹ் தருகிறார். அது என்ன அமல்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக வழங்கப்படுத்துகிறார்கள். உதுஹியா என்ற அமல். நடுநிலையான வசதி படைத்தவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும். இந்த கடமையை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலத்தில் வைத்திருக்கிறான், வேறு நாட்களில் செய்ய முடியாது. இந்த கடமையை செய்கின்ற போது எப்படி ஒரு ஹஜ் செய்கின்றவர் தலைப்பிறையை கண்டதிலிருந்து முடிகளை வெட்டக்கூடாதோ, எப்படி அவர் நகங்களை வெட்டக்கூடாதோ, அதே விதியை அல்லாஹ் இதற்கும் சொல்கிறார். நகங்களை முடிகளை உதுஹியா கொடுக்க நினைப்பவர் வெட்டிவிடக்கூடாது. இரண்டாவது, ஹஜ்ஜுடைய இந்த நாட்களை தாண்டி ஒரு மனிதன் உதுஹியா கொடுக்க முடியாது. ஹஜ்ஜுடைய அமலை
எப்படி அந்த நாட்களை தாண்டினால் செய்ய முடியாதோ உதுஹியாவையும் செய்ய முடியாது. எப்படி பணக்கார மனிதர்கள் ஹஜ்ஜை கொண்டு மன திருப்தியை அடைகிறார்களோ அதே போன்று நடுநிலையான மனிதர்களுடைய மனதையும் அல்லாஹ் இதை கொண்டு ஆறுதல் படுத்துகிறார். அதே போன்றுதான் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் விதிக்கக்கூடிய ஒரு நிபந்தனை فإن خير الزاد التقوى தக்குவா என்ற ஷரியாவுடைய சட்டங்களை சரியாக பின்பற்றி ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இதுதான் தக்குவா. சுயமாக கற்பனை செய்து ஹஜ்ஜை செய்ய முடியாது, முறைப்படி செய்ய வேண்டும். பலவிதமான சிரமங்களை ஒரு மனிதன் அந்த கடமைகளை செய்யும் போது அவன் முன்னோக்குகிறான். அந்த முன்னோக்குதலின் போது அல்லாஹ் இதை எப்படி செய்ய சொல்லி இருக்கிறானோ அதை சரியாக முறையாக அவன் செய்ய வேண்டும். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு ஹஜ்ஜை செய்துவிடக்கூடாது. இதுதான் தக்வா. இதே விஷயத்தை அல்லாஹ் உதுஹியாவிற்கும் சொல்கிறார். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடு மாடுகள் ஒட்டகைகள் அதன் இறைச்சி அதன் இரத்தம் அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவது கிடையாது. அது எப்படி இருக்கிறது? சதுரப்பாடுகளுடன் இருக்கிறதா? பெரிய தொகை கொடுத்து வாங்கப்பட்டதாக இருக்கிறதா? இதை ஒருபோதும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. முறையாக செய்கிறீர்களா? யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சொன்னபடி இந்த கடமையை நிறைவு செய்கிறீர்களா? இதை அல்லாஹ் பார்க்கிறான். ஹஜ்ஜுக்கு எதை பார்ப்பதாக அல்லாஹ் சொல்கிறானோ அதே விஷயத்தை உதுஹியாவிலும் பார்ப்பதாக சொல்கிறான். ஒரே நிபந்தனை, அங்கும் தக்குவா இங்கும் தக்குவா. ஒரே காலம், அங்கும் ஹஜ்ஜுடைய காலம் இங்கும் ஹஜ்ஜுடைய காலம். அதை செய்கின்றவர்கள் நகங்களை முடிகளை விட்டுவிடக்கூடாது. இதை செய்கின்றவர்களும் அதே விஷயங்களை செய்துவிடக்கூடாது. கூலி என்ன? ஹஜ்ஜை செய்தவன் அன்று பிறந்த பாலகனை போல வருகிறான். நபி அவர்கள் இந்த வார்த்தையினால் சொல்ல வரும் விடயம் என்ன? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வருகிறான். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இதே விஷயத்தை தான், இதே நன்மையை தான் உதுஹியாவிற்கும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா கூமி வஷ்ஹதி உதுஹியதகி. உங்களுடைய உதுஹியா அறுக்கப்பட தயாராக இருக்கிறது. நீங்களும் போங்கள், அந்த இடத்தில் கலந்து கொள்ளுங்கள். யுஃபரு லகி இந்த அவ்வலி கத்ரத்தின் தகுதுரு மின் தமிஹா குல்லு தம். அதனுடைய இரத்த சொட்டு பூமியில் விழுகின்ற போது உங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ் ஆளுகின்ற அழகு. பணக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள். அந்த அல்லாஹ்வை அடைவதற்கு அவர்களுக்கு அவன் கொடுத்த செல்வத்தை உச்சமாக வாங்கிக் கொள்கிறான். ஆனால் கொடுக்கக்கூடிய கூலி ஒன்றுதான் பாவ மன்னிப்பு. நடுநிலையான மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. உதுஹியாவை ஊரிலிருந்து செய்யலாம். அதே தக்வாவோடு செய்தால் அல்லாஹ் கொடுக்கும் வாக்குறுதி என்ன?
நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பிராணியினுடைய இரத்த சொட்டு பூமியில் விழுகின்ற போது ஹஜ்ஜுக்கு கிடைத்த அதே பாவ மன்னிப்பை அல்லாஹ் உதுஹியா உள்ளூர் அமலுக்கும் தந்து விடுகிறார். ஏழைகள் யோசிப்பார்கள், நாளாந்தம் என்னுடைய செலவுக்கு கூட என்னால் சரியான உழைப்பு போதாமல் இருக்கிறது. நான் எவ்வாறு இந்த காலப்பகுதிகளில் உதுஹியாவை கொடுப்பேன்? எனக்கு இயலாது. பணக்காரர்கள் ஹஜ்ஜை செய்து பாவ மன்னிப்பை அடைந்து கொண்டார்கள். அதே பாவ மன்னிப்பை ஓரளவு செல்வம் உள்ளவர்கள் உதுஹியாவினால் அடைந்து கொண்டார்கள். நான் என்ன செய்வேன்? ரப்புல் ஆலமீன் வழி சொல்லிக் கொடுக்கின்றார். வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், அல்லாஹ்வினால் எண்ணித் தரப்பட்ட நாட்கள் ஹஜ்ஜுடைய இந்த நாட்கள் அல்லாஹ் எண்ணி தந்திருக்கிறான். பிறையை கண்டதிலிருந்து இத்தனை நாட்கள் 1, 2, 3 என்று பிறை 13 வரைக்கும் அல்லாஹ்வினால் எண்ணி தரப்பட்ட நாட்கள். இந்த நாட்களில் உங்களால் ஹஜ்ஜை செய்ய முடியாது, உங்களால் உதுஹியாவை கொடுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? வذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள், திக்ர் செய்யுங்கள். ஒரு ஏழைக்கு பொருத்தமான அமலை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். சாதாரணமான திக்ர். நாம் யோசிக்கலாம், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் எல்லா பாவங்களையும் அழித்து விட்டார்கள், இவர்கள் உதுஹியாவை கொடுத்து எல்லா பாவங்களையும் அழித்து விட்டார்கள், நாம் திக்ரை செய்து என்ன செய்வது? யோசிக்கலாம். இந்த யோசனை எங்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கும் வந்த யோசனை. ஒரு நாள் நபியிடம் ஏழை சஹாபாக்கள் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور بالأجور, கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள் அமல்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்கிறார்கள். நாங்கள் தொழ வந்தால் அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு பிடித்தால் அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள். அவர்கள் யதஸத்தகூன் வலா நதஸத்தக், சதக்கா செய்கிறார்கள், அதை செய்வதற்கான வசதி எங்களுக்கு இல்லை. யா ரசூலல்லாஹ், அமல்களில் நன்மையை அடைவதில் எங்களை விடவும் முந்திக் கொண்டார்கள், நாங்கள் எப்படி அவர்களோடு போட்டி போடுவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவான ஏழைகளுக்கு பொருத்தமான ஒரு வழியை சொல்கிறார்கள். தொழுகைக்கு பின்னால் நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த சதக்காவின் மூலம் அவர்கள் பெற்ற நன்மையை இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறார். எப்படி மார்க்கம் பணம் என்ற பகுதிகளால் ஒரு மனிதனுக்கு நன்மையை வாரி வழங்குகிறதோ, இதே போன்று ஏழைகளுக்கு பணம் இல்லாமலும் அந்த நன்மையை அடைவதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றார். அதில் ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய காலம். ஹாஜிகள் ஹஜ்ஜினால் அடைந்த பாவ மன்னிப்பை, நடுநிலையானவர்கள் உதுஹியாவினால் அடைந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏழைகளுக்கு திக்ரின் காரணமாக வைத்திருக்கிறான். திக்ர் என்றால் என்ன? ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி என்ற இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திற்கு எழுதியுள்ள அந்த விளக்க உரையில் பலவிதமான திக்ர்களை கூறிக்கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் இந்த காலப்பகுதியில் செய்கின்ற திக்ர்கள். அதில் ஆக முக்கியமான ஒன்றுதான் நோன்பு. ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய மாதம், மார்க்கம்
ஏழைகளுக்கு தந்திரிக்கக்கூடிய ஒரு நோன்புதான் அரஃபாவுடைய தினத்தின் நோன்பு. இந்த நோன்பு ஒரு திக்ர். இதை செய்யுங்கள், என்ன கூலி தரப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர அஸ்ஸனத்தல் ஆத்தியா வஸ்ஸனத்தல் மாதியா. 2 வருட பாவங்கள் இதனால் மன்னிக்கப்படுகிறது. சென்ற வருட பாவம், எதிர்வரும் வருட பாவ மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், ஒரு பணக்காரன், உச்ச நிலையில் உள்ளவன், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த வளங்களை பயன்படுத்தி இந்த நாட்களில் ஹஜ் என்ற உயரிய அந்த அமலை செய்தால் என்ன கூலியோ? ரஜா கயௌமி வலதத்து உம்மு. அன்று பிறந்த பாலகனை போல் பாவமெல்லாம் மன்னிக்கப்படுவான் என்ற அதே கூலி. நடுநிலையாக வசதி படைத்தவன் ஊரிலிருந்து உதுஹியாவை கொடுக்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், யுஃபரு லகி இந்த அவ்வளி கத்ரத்தின் தகுதுரு மின் தமிஹா குல்லுதம். எல்லா பாவங்களும் அந்த இரத்த சொட்டு விழுவதோடு மன்னிக்கப்படுகின்ற அதே கூலியை சாதாரணமாக ஒரு ஏழை ஊரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து இந்த ஹஜ்ஜுடைய தினத்தில் ஒரு தினமான அரஃபாவில் நோன்பு நோற்றால் அதே கூலி, ஹஜ்ஜுடைய கூலி, உதுஹியாவுடைய கூலி. அதுதான் பாவ மன்னிப்பு. யுகஃபிரு சனத்தைன், 2 வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதுதான் அல்லாஹ் மனிதனை ஆளுகின்ற அழகிய ஆட்சி. மனிதனுடைய ஆட்சியை போல அல்லாஹ்வுடைய ஆட்சி கிடையாது. எல்லா மனிதர்களையும் அவர்களின் நிலையில் இருந்து அல்லாஹ் ஆளுகிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன் யார்? அவனுடைய இடத்திலிருந்து கூலியை சமனாக கொடுக்கின்றான். ஆனால் மனிதனின் மாறுபட்ட நிலை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. பணமும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது, ஏழ்மையும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. அவர்களின் நிலையை அல்லாஹ் கவனித்து அனைவருக்கும் ஒரே விதமான நன்மைகளை, கூலிகளை கொடுக்கின்றான். எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா மூமின்களும் இதை நினைத்து ஆறுதல் பெற வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்காக, நோக்கமாக இந்த தலைப்பின் மூலமாக எங்களுக்கு சொல்கிறார்கள். இதே போன்றுதான் ஹஜ்ஜிக்கு போகின்றவர்கள் தயாராகி விட்டார்கள், போய் சேர்ந்தும் விட்டார்கள். நாம் தயாராக வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு அமல்தான் உதுஹியாவுடைய அமல். இது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அல்லாஹ் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை மாறி மாறி வந்த எல்லா ஷரியத்திலும், எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மார்க்கத்திலும் அல்லாஹ் விரும்பிய ஒரு அமல். சில அமல் ஒரு ஷரியத்திற்கு மட்டுமானது. மற்ற ஷரியத், மற்ற நபிக்கு வழங்கப்படாது. ஆனால் அறுப்பை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதை இதுவரை உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் எந்த ஒரு நபிமாருக்கும் அல்லாஹ் கொடுக்காமல் விட்டதில்லை. குர்ஆனில் மனித வரலாற்றின் ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் நபியுடைய 2 பிள்ளைகள் இது கர்ரபா குர்பானன், குர்பானியை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் ஒருவருடைய குர்பானியை ஏற்றான், மற்றவருடைய ஏற்கவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், இன்று மட்டுமல்ல, உலகத்தின் ஆரம்ப நாட்களிலும் அல்லாஹ் போட்ட நிபந்தனை, தக்குவா யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் இருந்துதான் அல்லாஹ் குர்பானியை ஏற்கிறான். قال انما يتقبل الله من المتقين. தக்குவா இருக்க வேண்டும்.
இதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் அறுக்கப்பட வேண்டும், அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். ஆனால் அறுக்க முற்படுகிறார். அறுப்பு என்பது அல்லாஹ்விடம் என்னை நெருக்கி வைத்துவிடும். இது ஒரு நபியுடைய நம்பிக்கை. மகனையும் அறுக்க தயாராகிறார். அல்லாஹ் ஒரு ஆட்டை அனுப்புகிறான், அங்கும் அறுக்கப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்தில் அறுக்கப்பட்ட அமல், அறுத்து அல்லாஹ்வை நெருங்கும் வழக்கம் காண்பிக்கப்பட்டது. இதே போன்றுதான் இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அல்லாமா இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தௌராத், இன்ஜீல் மாற்றப்படுவதற்கு முன்னால் நாங்கள் அதை பார்த்தோம். ஜபூரை நாங்கள் பார்த்தோம். அது யூதர்களால், கிறிஸ்தவர்களால் மாற்றப்படுவதற்கு முன்னர் அவர்களில் அதிகமான அமல்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிபாடுகளில் ஆக முதன்மையானதாக அறுப்புதான் இருந்தது. தௌராத்தில் 3 விதமான அறுப்பு முறைகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது அஸ்ஸபீஹா அல் முஹர்ரகா, அறுப்பார்கள், அப்படியே பத்த வைத்து எரித்து விடுவார்கள். அதனுடைய புகை இறைவனை சேர்கிறது. இது அவர்களுடைய காலத்தில் ஒரு விதமான அறுப்பு முறை. இதன் மூலமாக அல்லாஹ்வை அவர்கள் நெருங்க வேண்டும் என்ற சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது அஸ்ஸபீஹா அல் முஸல்லமா, அவர்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் தானம் என்ற அடிப்படையில் அறுப்பதை, இப்படி அறுக்கப்படுகின்ற பிராணிகள், அதனுடைய கிட்னி, அதனுடைய மாங்காய், அதனுடைய ஈரல், அதனுடைய கொழுப்பு, அதன் குடல், அதனுடைய பின்பகுதி அனைத்தும் எரிக்கப்பட வேண்டும். அதனுடைய முன்பகுதியை அவர்கள் பிரித்து, அந்த காலத்தில் காஹினூன் என்ற ஒரு சாரார் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரென்றால், எங்களுடைய இஸ்லாத்தில் யாரெல்லாம் ஃபகீர், மிஸ்கீன், ஏழைகள், வறியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, இதே நிலையில் காஹினூன் அவர்களை சாத்திரியர்கள் என்று சொல்வார்கள், இவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். இதே போன்றுதான் மூன்றாவது ஒரு அறுப்பு முறை தௌராத்தில் இருந்திருக்கிறது. அதுதான் லில் ஆசி அன் நாமூசி அல் மூசவி. யாரெல்லாம் மூசா நபியுடைய மார்க்க சட்டத்திற்கு மாற்றம் செய்கிறார்களோ, உதாரணத்திற்கு குர்ஆனினுடைய ஒரு சட்டத்தை, சுன்னாவுடைய ஒரு சட்டத்தை யாராவது மீறிவிட்டால் கஃபாரா கொடுக்க வேண்டும், குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று சட்டம் இருப்பதை போல அவர்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்திற்கு முரண் செய்தால் அறுத்து பலியிட வேண்டும் என்ற சட்டம் இருந்திருக்கிறது. தௌராத் மாற்றி அமைக்கப்பட்ட போது இதை அழித்து விட்டதாக இந்த அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே போன்றுதான் கிறிஸ்தவர்கள், ஈசா நபி அவர்கள் வானில் உயர்த்தப்பட்டார்கள். அவர்களின் நம்பிக்கைப்படி சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த நாள் வரை கிறிஸ்தவர்களும் உதுஹியா கொடுத்ததாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்போது அவருடைய ரத்தம் இந்த சிலுவையில் அறையப்படுகிறதோ, கிறிஸ்தவ சமூகம் எப்படி நம்பினார்கள் என்றால், இவர் எங்கள் அனைவருக்கும் உதுஹியாவாக தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சதையை தியாகம் செய்து விட்டார். இதனால் உதுஹியாவுடைய சட்டம் இன்ஜீலில் மாற்றப்பட வேண்டும் என்று அவர்களுடைய பாதிரிகள் மாற்றியதாகவும், இன்றைய அல் அதியான் ஒல் ஃபிரக் மதங்கள் பற்றிய ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். கிறிஸ்தவர்களில் கத்தோலிக்கர்கள் ஈசா நபி அவர்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் நினைக்கும் அந்த நாளில் திராட்சை பழ சாராயம், இதையும் ரொட்டியையும் தானமாக வழங்குகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் அந்த ரொட்டி என்பது ஈசா நபியுடைய இறைச்சியாகவும், அந்த மதுபானம் அவர்களுடைய இரத்தமாகவும், இதுதான் கிறிஸ்தவ சமுதாயத்தின் உதுஹியா என்பதை கத்தோலிக்கர்கள் மாத்திரம் வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. ஜாஹிலியத்திலும் ஜாஹிலிய காலத்திலும் அறுப்பதுதான்
ஒரு மனிதனை ரப்பிடம் இறைவனிடம் நெருக்கி வைக்கிறது என்ற கொள்கை இருந்திருக்கிறது. நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பிள்ளைகள் இல்லை, நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லை, பலவிதமான நேர்ச்சை வைக்கிறார். இறுதியாக அவர் வைத்த நேர்ச்சை என்ன தெரியுமா? அவசரமாக இறைவன் என்னுடைய எண்ணங்களை அவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் நான் அறுத்து பலியிட வேண்டும். ஒரு நேர்ச்சை வைக்கிறார், எனக்கு 10 பிள்ளைகள் அல்லாஹ் தந்துவிட்டால் அதில் ஒரு பிள்ளையை அறுத்து நான் கொடுத்து விடுவேன். 10 பிள்ளை அவருக்கு தொடராக கிடைக்கிறது. அதில் ஒருவர் தான் நபியுடைய வாப்பா அப்துல்லா. அவரை அறுக்க வேண்டும். கொண்டு போகின்றார். எல்லா பிள்ளைகளிலும் அவருடைய பேர்தான் துண்டில் விழுகிறது. ஆனால் குடும்பம் விடவில்லை. இவர் அப்துல் முத்தலிப் என்ன செய்ய வேண்டும்? அப்போது அந்த கால அறிஞர்களிடம் விளக்கம் கேட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், அறுப்புக்கு பதில் அறுப்புதான். 10 ஒட்டகத்தை ஒரு துண்டிலும் அப்துல்லாவுடைய பேரை இன்னொரு துண்டிலும் எழுதி போடுகிறார்கள். அப்துல்லாவுடைய பேர் வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக 100 ஒட்டகம் ஒரு தாளிலும் அப்துல்லாவுடைய பேர் இன்னொரு தாளிலும் எழுதி போடப்பட்ட சமயம் 100 ஒட்டகம் வருகிறது. அப்போது 100 ஒட்டகம் அறுத்து பலியிடப்பட்டு ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது. இதிலிருந்துதான் இஸ்லாத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜாஹிலிய காலத்தில் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் ஒரு உயிருடைய பெருமானம் 100 ஒட்டகம். இஸ்லாத்திலும் இதனை நான் அங்கீகாரம் செய்கிறேன். ஒருவர் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் 100 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். ஜாஹிலிய நம்பிக்கை, இறைவன் ஒரு விடயத்தை அவசரமாக எங்களிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்காக அறுக்க வேண்டும். இஸ்லாம் வருகிறது. நபி அவர்கள் அவ்வளவு ஏழை, பரம ஏழை. 13 மனைவிமார்கள், 9 மனைவிமார் ஒரே நேரம் தன்னுடைய வீட்டில் வைத்து பராமரிக்கிறார்கள். உணவிற்கு வழி கிடையாது. எந்த அளவு வருகிறது என்றால், உள்ள கொஞ்ச தானியத்தை பிலாலுடைய கமக்கட்டில் வைத்து அந்த பொட்டணியை மூடிக்கொண்டால் அந்த பொட்டணி உணவு பை மறைந்துவிடும். அந்த அளவு கொஞ்ச தானியத்தை வைத்து வாழ்வை சமாளிக்கும் அந்த ஏழையான நபியுடைய வாழ்வில் ஒரு முறை கூட உதுஹியா தவறவிடப்படவில்லை. உதுஹியாவை தவறாமல் நபி அவர்கள் செய்தார்கள். அவ்வளவு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அமல். காலப்போக்கில் எந்த அளவு கருத்து வேறுபாடு வந்ததென்றால், ஹஜ்ரத் உமருடைய காலம், அவருடைய ஆட்சியில் கொஞ்ச சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் ஒரு வருடம் கூட இதை விடவில்லை. ஆகவே இது சுன்னா கிடையாது, இது ஃபர்த், கட்டாய கடமை. இது கடமையாக இருக்க போய்தான் தொழுகையை விடாமல் நபி தொழுகை போல உதுஹியாவை விடாமல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பல கருத்துக்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் இது சுன்னா. ஹஜ்ரத் உமர் வேண்டும் என்று அந்த வருடம் உதுஹியாவை கொடுக்காமல் விட்டார்கள். இப்போது சஹாபாக்கள், ஏன் உமர் உதுஹியா நீங்கள் கொடுக்கவில்லை கேட்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் விளங்கப்படுத்துகிறார், மக்கள் சட்டத்தை பிழையாக விளங்கி விடுவார்கள் போலிருக்கிறது, அதனால் வேண்டும் என்றுதான் இந்த வருடம் நான் உதுஹியாவை கொடுக்கவில்லை. அந்த அளவு நன்மையான ஒரு காரியம். நபி அவர்கள் அவ்வளவு ஏழ்மையிலும் வறுமையிலும் விடாமல் செய்த ஒரு அமல் உதுஹியா. இந்த உதுஹியா பெரிய ஒரு விடயம் இல்லை. ஒரு உதுஹியாவை சாதாரணமாக ஒரு மாட்டை 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். 7 பேர் என்பது நாங்கள் சில நேரம் தவறாக கணக்கு போடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தால் கணவன், மனைவி, மகள், இவர்கள் எல்லோரையும் தனித்தனியாக கணக்கு பார்ப்பது இது ஷரியத் கிடையாது. காசு கொடுத்து வாங்குவதில் தான் 7 பேர். 7 குடும்ப தலைவர்கள்
காசு கொடுத்து வாங்கலாம். ஒரு 20,000 உதாரணம் போட்டு ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குகிறார்கள். ஆனால் காசு கொடுத்தவருடைய குடும்பம், அவருடைய வீட்டில் வசிப்பவர்கள் 100 பேர் இருந்தாலும் இவர் சார்பான உதுஹியாவுடைய கூலி அனைவரையும் சாரும். காசு கொடுப்பதில் தான் 7 பேர், ஆனால் கூலியில் 7,000 பேரும் பங்கு கொள்ளலாம். சிலர் ஒரு வீட்டில் 8 பேர் இருந்தால் இந்த வருடம் இந்த 7 பேருக்கும் இதை கொடுக்கின்றோம், அடுத்த வருடம் விடுபட்டவருக்கு நாங்கள் கொடுப்போம் என்றெல்லாம் எண்ணுகின்ற ஒரு பிழையான ஒரு கொள்கை இருக்கிறது. இதை ஷரியத் சொல்லவில்லை. காசு கொடுத்து வாங்குவதில் தான் 7 பேர் பங்கு கொள்வது. ஆனால் யார் காசு போடுகிறாரோ அவருக்கு கீழால் 1000 பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அனைவருக்கும் அது கூலிதான். உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆட்டை அறுத்தார்கள். இதில் ஒன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும், இன்னும் ஒன்று என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியா கொடுக்காமல் மரணிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும். இது காசு கொடுத்து வாங்கியது அல்ல. கூலியில் எத்தனை பேரையும் சேர்க்கலாம். நபியுடைய உம்மத் எத்தனை பேர், எத்தனை கோடி, அனைவரையும் ஒரு ஆட்டில் நபி அவர்கள் சேர்த்துள்ளார்கள் என்ற ஆதாரம் தான் இதில் உறுதியானது. எனவே ஒரு ஊட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அனைவரும் கூலியில் ஒன்று சேரலாம். ஆகவேதான் உதுஹியாவை பாரப்படுத்தாமல் தனியாகவும் கொடுக்கலாம், சேர்ந்தும் கொடுக்கலாம். இதனை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த உச்சமான இந்த அமலை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இயலாதவர்கள், ஏழைகள் அரபாவுடைய நாளில் நோன்பை கட்டாயம் பிடிக்க வேண்டும். அனைவருக்கும் ஒரே விதமான கூலியை இந்த நாட்களில் அல்லாஹ் தரக்காத்துக் கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு மட்டுமல்ல பாவ மன்னிப்பு, எங்களுக்கும் இருக்கிறது, ஏழைகளுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த மன ஆறுதலை கொண்டவர்களாக நாங்கள் ஷரியாவை விளங்க வேண்டும். ஆகவேதான் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலப்பகுதியில் அவருடைய மார்க்கத்தை சரியாக முறையாக புரிந்து நாங்கள் வணங்கி வழிபடுவதற்கு, அவருடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு